யூடியூபே வந்து கொஞ்சம் நல்லா பரபரப்பாக போயிட்டு இருந்த வரலட்சுமி பூஜை நல்லபடியாக வந்து முடிஞ்சுது. ஸோ நிறைய பேர் வந்து புதுசாகவும் ஆரம்பிச்சிருப்பாங்க. ஏற்கனவே ஸ்டார்ட் பண்ணவங்களும் இன்னுமே நல்லா கிராண்டாக வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ நானுமே இந்த வருஷம் வரலட்சுமி பூஜை வந்து கலசம் வச்சு தான் வந்து பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்காக என்னென்ன பொருட்கள் வாங்கினேன் அப்படிங்கிறத வந்து ஷேர் பண்ணேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கலச சொம்பு தான். ஸோ கலச சொம்பு வந்து எங்கள் வீட்டில் இருக்குது 2 3 சொம்பு. பட் இருந்தாலும் புதுசாக வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்காக நான் புதுசாகவே வந்து ஒன்று வாங்கிக்கிட்டேன். ஸோ ரொம்பவே வந்து நல்லா கனமாக இருந்தது. ஸோ கொஞ்சம் வந்து காசு அதிகமாக இருந்தாலும் பரவாயில்ல, நல்லா லைஃப் வரும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து நல்ல பொருளாகவே வந்து வாங்கிட்டேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா விளக்கு கடையில் தான் வந்து வாங்கியிருந்தேன். எங்கள் வீட்டு பக்கத்தில் வந்து புதுசாக இப்போ பிரான்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அங்கே தான் பார்த்து இது வந்து வாங்கியிருந்தேன். அடுத்து வந்து ப்ளவுஸ் பிட் எல்லாம் வந்து நான் முன்னாடியே வந்து ஆன்லைனில் வந்து ஆர்டர் போட்டுட்டேன். ஸோ கடைக்கெல்லாம் போய் வாங்க முடியாது. எங்கள் குட்டி பையன் இருக்கான் இல்லையா, ஸோ அவனை வச்சுட்டு கடைக்கு போய் ஷாப்பிங் பண்ணுறதுலாம் கொஞ்சம் கஷ்டம் அப்படிங்கிறனால ஆன்லைனே ரிவ்யூ பார்த்துட்டு வந்து ப்ளவுஸ் பிட் எல்லாம் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ ஒன்று வந்து அமேசானில் வந்து போட்டிருந்தேன், இன்னொன்று வந்து ஃப்ளிப்கார்ட்டில் வந்து போட்டிருந்தேன். ஸோ ரெண்டோட குவாலிட்டியுமே வந்து ரொம்பவே வந்து சூப்பராக இருந்துச்சு. டோட்டலாக வந்து 20 பீசஸ் வந்து இருந்தது. ஸோ அம்மனோடுமே சேர்த்து தான் நான் வந்து வாங்கியிருந்தேன். சில ப்ளவுஸ்லாம் வந்து மீதி இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து நவராத்திரி அந்த டைமில் வந்து யாருக்காவது கொடுத்தலாம் அப்படிங்கிறதுக்காக வச்சுருக்கேன். ஸோ குவாலிட்டியும் சரி கலரும் சரி ரொம்பவே வந்து நல்லா இருந்தது. பிளாக் மட்டும் இல்லாமல் நான் பார்த்து வாங்கிட்டேன். தாம்பூலம் வாங்கிட்டு போன ஃப்ரெண்ட்ஸுமே வந்து எல்லாரும் சொன்னாங்க, ப்ளவுஸ்லாம் ரொம்பவே நல்லா இருந்தது. எங்கே வாங்கினா அப்படிங்கிற மாரி கேட்டிருந்தாங்க. ஸோ குவாலிட்டியுமே வந்து ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறமா நம்ம தாம்பூலம் குடுக்கறதுக்காக மஞ்சள் கயிறு அதெல்லாம் வாங்குவோம் இல்லையா? ஸோ அதுவுமே வந்து வாங்கியிருந்தேன். பச்சை கற்பூரம், அதுக்கப்புறம் காதுல கருக்கமணி அது எல்லாமே வந்து வாங்கியிருந்தேன். தாம்பூலம்லாம் போட்டு குடுக்கறதுக்கு பேகுமே வந்து வாங்கியிருந்தேன். நெறைய பொருட்கள் வந்து ஆன்லைன்ல வந்து போட்டுட்டேன். மத்ததெல்லாம் வந்து பக்கத்துல இருக்க ஷாப்லயே வந்து வாங்கிட்டேன். ஸோ என்னென்ன வேணும் அப்படிங்கிறத வந்து முன்னாடியே லிஸ்ட் அவுட் பண்ணதுனால எனக்கு கொஞ்சம் வாங்குறதுக்கு வந்து ஈஸியாவே இருந்தது. ஸோ இந்த பையில தான் வந்து தாம்பூலம் எல்லாம் வந்து முன்னாடியே வந்து போட்டு அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். ஸோ வளையல், ப்ளவுஸ் பிட்டு, அதுக்கப்புறம் மஞ்சள் கயிறு அது எல்லாமே வந்து பேக்ல தனித்தனியா வந்து ஒரு பேக்லயும் போட்டு வச்சுட்டு, பூஜை அப்போ வந்து அம்மன் முன்னாடி வந்து வச்சுட்டு பூஜை பண்ணிட்டு, அப்படியே வந்து குங்குமம் மட்டும் குடுத்துட்டு, தாம்பூலம் பைய வந்து அப்படி அப்படியே எடுத்து குடுத்துட்டோம். ஸோ அது இடமும் வந்து கொஞ்சம் சேவ் பண்ற மாரி இருந்தது. ஈஸியாவும் இருந்தது. ரொம்பவே வந்து நல்லா இருந்துச்சு இந்த பேக்கோட குவாலிட்டியுமே. மொத்தமா வந்து 20 பேக் வந்து வாங்கியிருந்தேன். அரௌண்ட் வந்து ₹60 வந்து வந்துருந்துச்சு. பக்கத்துல இருக்க ஷாப்ல தான் வந்து நான் இது வாங்கியிருந்தேன். ஸோ மீதி பேக்ஸுமே வந்து இருக்கு. ஸோ நம்ம வச்சு கூட வந்து இது யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே வந்து நல்லா இருந்தது. ஒரு 10 நாள் முன்னாடியே வந்து எல்லாமே வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். ஸோ அப்போ தான் வந்து கலசம்லாம் வச்சு வழிபடுறவங்க வீட்ல வந்து நல்லா மேனேஜ் பண்ண முடியும். இல்ல யாராவது ஹெல்ப்புக்கு ஆள் இருந்தாங்கன்னா பரவாயில்ல போல. எனக்கு வந்து ரொம்பவே வந்து இந்த தடவ கஷ்டமா தான் இருந்தது. இந்த கோமதி சக்கரம், அதுக்கப்புறம் தாமரை விதை அது எல்லாமே வந்து Blinkitல தான் வந்து போட்டிருந்தேன். ஸோ ரொம்பவே வந்து நல்லா இருந்துச்சு. வேற ஒரு ஷாப்ல வந்து ஆல்ரெடி வச்சிருந்தேன். அது வந்து ரொம்ப வந்து வீணா போயிடுச்சுங்கிறதுனால நான் மறுபடியும் நல்லதா பார்த்து வாங்கலாமே அப்படிங்கிறதுக்காக வாங்கியிருந்தேன். ஸோ இதெல்லாம் வந்து கலசத்துல வந்து ஒண்ணு தான் வந்து நான் போட்டிருந்தேன். மத்ததெல்லாம் வந்து ஏதாவது அம்மனோட படத்துக்கு முன்னாடி வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக எல்லாமே வந்து எடுத்து வச்சுருக்கேன். அடுத்தது வந்து இந்த வாழை மரம் வைக்கிற ஸ்டாண்டு. ஸோ இது ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அந்த குட்டி வாழை மரம் வந்து இதில் வச்சதுக்கப்புறம் பார்க்கறதுக்கே ரொம்ப லட்சணமாக இருந்தது. அந்த இடமே ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ எல்லா ஃபெஸ்டிவலுக்குமே நம்ம வந்து இது யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நான் ஃப்ளிப்கார்ட்டில் தான் வந்து வாங்கியிருந்தேன். ₹198 வந்து நான் வாங்கியிருந்தேன். ஸோ இப்போ வந்து இதோட ப்ரைஸ் வந்து செக் பண்ணும்போது கொஞ்சம் அதிகமாக இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் இது குவாலிட்டி வந்து ரொம்பவே நல்லா இருக்குங்க. 2 3 ப்ரைஸில் இருக்குது. நீங்கள் செக் பண்ணி கூட வாங்கிக்கலாம். ஸோ அடுத்தடுத்து வர பண்டிகைக்கெல்லாம் வந்து நம்ம வாழை மரம் வைக்கும்போது ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து வளையல். இது வந்து நான் பாரிஸில் தான் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ அந்த தடவை போகிற வழியில் ஒரு வேலை இருந்ததுனால ஸோ இது மட்டும் போய் வாங்கிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக போய் பார்த்து வாங்கியிருந்தேன். ஸோ பேக்கிங் நல்லா தான் பண்ண மாதிரி இருந்துச்சு. ஆனால் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது ஒரு 4 5 வளையல் கிட்ட வந்து உடஞ்சி இருந்தது. ஸோ கலருமே வந்து நல்லாவே இருந்துச்சு. மிக்ஸ் பண்ணி வந்து கொடுத்துட்டேன். ஸோ எல்லா கலர்ஸ்லையுமே ஒன்று இருக்க மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டேன். ஸோ போட்டால் ரொம்ப அழகாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. ரொம்பவே வந்து நல்லாவும் இருந்தது. ஸோ ஒரே சைஸ் தான் வாங்கினேன். எல்லாருக்குமே வந்து செட் ஆகுன மாதிரி தான் இருந்தது. இந்த வளையல் வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் ₹350 கிட்ட இருந்துச்சு. 4 வளையலாம் வந்து கொடுத்துருந்தேன். ஸோ அப்படியுமே வந்து கொஞ்சம் மீதி இருக்குது. இதெல்லாம் வந்து ஏதாவது நவராத்திரி டைமில் வந்து கொடுத்துடலாம் அப்படிங்கிறதுக்காக மீதி அப்படியே எடுத்து வச்சுருக்கேன். ஸோ வளையலோட குவாலிட்டியுமே வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. அடுத்தது வந்து இந்த மணதை வந்து வாங்கிட்டேன். இது வந்து வுட்டில் வந்து மேலே அந்த கோல்ட் பிளேட்டட் மாதிரி போட்டு வச்சுருக்காங்க. ஸோ நான் சில்வரில் வந்து வாங்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன். ஆனால் கோல்டு வந்து கொஞ்சம் நல்லா கான்ட்ராஸ்ட்டாக இருந்தது. ரொம்பவே வந்து அழகாக இருந்தது. அடுத்தடுத்து வர ஃபெஸ்டிவல்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக அது யூஸ் ஆகும். ஸோ விநாயகர், கிருஷ்ண ஜெயந்தி இதுக்கெல்லாம் வந்து யூஸ் ஆகும். இதுக்கு மேலே வச்சு கூட நம்ம அழகாக அலங்காரம் பண்ணிக்கலாம். நல்லாவே வந்து ஸ்பேஷியஸாக இருந்தது. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ₹500 வந்து இருந்துச்சு. இதுவே நான் பக்கத்தில் இருக்க லோக்கல் ஷாப்பில் வாங்கியிருந்தா கண்டிப்பாக இது ஒரு ₹1000 சொல்லியிருப்பாங்க. ரொம்பவே நல்லா இருந்தது. குவாலிட்டியில் எந்த ஒரு இஷ்யூமே இல்லை. அடுத்து வந்து இந்த புக் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ இதில் வந்து பூஜை முறைப்படி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இது உள்ளே இருக்கிறதெல்லாம் பார்த்தா ரொம்பவே வந்து ரொம்ப ஆச்சாரமாக பண்ணுற மாதிரி இருந்தது. ஸோ அதெல்லாம் நமக்கு தேவையில்ல. ஏதாவது மந்திரம் ஏதாவது தப்பாக சொல்லிட போகிறோம் அப்படிங்கிறதுக்காக அந்த புக்கில் இருக்க எதுவுமே நான் வந்து யூஸ் பண்ணலை. பின்னாடி வந்து அஷ்டலக்ஷ்மி அஷ்டகம் மட்டும் இருந்தது. ஸோ நான் அது மட்டும் வந்து படித்தேன்.
அடுத்து இந்த மஞ்சள் குங்குமம் ஜவ்வாது காதோல கருகுமணி அதுக்கப்புறம் தசாங்கம் மஞ்சள் கயிறு மஞ்சள் குங்குமம்லாம் போடுறதுக்காக குட்டி குட்டி ஜிப்லாக் கவர்ஸு பச்சை கற்பூரம் இது எல்லாமே வந்து வாங்கியிருந்தேன். ஸோ கோமதி சக்கரம் எல்லாமே ஏற்கனவே உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருந்தேன் இல்லையா, ஸோ அதுதான் அது. எல்லாமே வந்து பக்கத்தில் இருக்க ஷாப்பில் தான் வாங்கினது, கிரி ட்ரேடர்ஸில் வாங்கினது, ஆன்லைனில் போட்டது அப்படி இப்படி எல்லாமே வந்து வாங்கி வச்சுருந்தேன். ஸோ கோமியம் வந்து வீட்டில் தெளிக்கிறதுக்கும் மாப் போடும்போது யூஸ் பண்ணிக்கலாங்கிறதுக்காக வாங்கியிருந்தேன். அம்மனுக்கு வந்து பஞ்சு மாலை, அதுக்கப்புறம் தேங்காயில் வச்சு அலங்காரம் பண்ணுறதுக்காக அந்த கம்பி வந்து வாங்கியிருந்தேன். ஆனால் நான் அதை யூஸ் பண்ணலை. ஸோ திரி மஞ்சள் திரி அது எல்லாமே வந்து வாங்கியிருந்தேன். கற்கண்டு இது வந்து பிரசாதம் வைக்கிறதுக்காக வாங்கியிருந்தேன். அப்புறம் இந்த காமாட்சி அம்மன் வந்து ரொம்ப வந்து அழகாக இருந்தாங்க. இதுவுமே அந்த கிரி ட்ரேடர்ஸில் தான் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ பார்க்க ரொம்ப அழகாக இருந்தாங்க. சரி எனக்கு வேணும்னு தோணுச்சு, அதனால் வந்து ஒரு அம்மன் ஃபோட்டோ வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். முடிஞ்ச அளவுக்கு காசு வந்து எந்த அளவுக்கு வந்து சேவ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணணும் அப்படின்னு நினச்சி தான் நான் வந்து வாங்கினது. அந்த அம்மன் தான் வந்து நம்ம வீட்டுக்கு வந்திருந்தாங்க. ஸோ அழகாக வந்து அலங்காரமும் நானே வந்து பண்ணியிருந்தேன். இந்த அம்மன் முகம் வந்து பார்த்திங்கன்னா நான் கிரி ட்ரேடர்ஸில் தான் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ ரூ. 200 வந்து வாங்கினேன். அதுக்கு வந்து ஸ்டோன்ஸ் எல்லாமே வந்து நம்ம செலக்ட் பண்ணுறதை பொறுத்து குட்டி குட்டியாக வந்து நம்ம சூஸ் பண்ணுறதை பொறுத்து. ஸோ ₹10 ஆரம்பிச்சது ஒரு ப்ரைஸுமே. கம்மல் அப்புறம் பொட்டில் அலங்காரம் பண்ணுறதுக்கு தலையில் அலங்காரம் பண்ணுறதுக்கு சூரியன் சந்திரன் அது எல்லாமே தனித்தனியாக வந்து வாங்கிட்டேன். எல்லாமே வச்சு பார்த்து தான் வாங்கினேன். ரொம்ப வந்து அழகாக இருந்தாங்க. அதுக்காக வந்து ஒட்டுற மாதிரி ஒரு ஸ்டிக்கான் மாதிரி ஒரு இது கொடுத்துருந்தாங்க, க்ளே மாதிரி. ஸோ அதையுமே வச்சு நான் அம்மனோட முகத்தில் வந்து அந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் ஒட்டி அலங்காரம் பண்ணியிருந்தேன். ரொம்ப வந்து அழகாக இருந்தாங்க. எல்லாருமே சொன்னாங்க ரொம்ப அழகாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. எனக்கே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நான் ஷார்ட்ஸில் கூட உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருந்தேன் பாருங்களேன். ரொம்ப அழகாக இருப்பாங்க அந்த அம்மன். அதுக்கப்புறம் வந்து இது வந்து சூரியன் சந்திரன் இதுவுமே வந்து ரைட் லெஃப்ட்டில் வைக்கணும். ஆனால் எந்த சைடில் எது வைக்கணும்னு தெரியல. நான் தப்பாக தான் வச்சுருக்கேன் எனக்கு தோணுச்சு. பட் வச்சதுக்கப்புறம் எடுக்க வேணாம் அப்படிங்கிறதுக்காக அப்படியே வந்து விட்டுட்டேன் நான். ஸோ இதெல்லாம் ஸ்டோனெல்லாம் வச்சு அலங்காரம் பண்ணதுக்கப்புறம் அம்மனோட முகம் ரொம்பவே வந்து அழகாக இருந்தாங்க. ஸோ மகாலட்சுமினாலே அழகு தானே, அதே மாதிரி தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த டோர் மேட் வந்து ஒன்று வாங்கியிருந்தேன். ரொம்ப முன்னாடியே வாங்கி ஆன்லைனில் போட்டது. ஸோ மீஷோவில் வாங்கினா உங்களுக்கே தெரியும்ல எவ்வளோ நாளுக்கு அப்புறம் தான் வரும் அப்படிங்கிற மாதிரி. சரி புதுசாக ஒரு டோர் மேட் போடுவோம் ஃபங்க்ஷன் அன்றைக்கி வரலட்சுமி நோம்பு அன்றைக்கி அப்படிங்கிறதுக்காக அது வந்து வாங்கியிருந்தேன். அது வந்து ஒரு அரௌண்ட் ₹100 வந்திருந்தது. இந்த பேக்ட்ராப் தான் வந்து நான் ஃப்ளிப்கார்ட்டில் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். ரொம்ப வந்து சூப்பராக இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட கேட்டாங்க எப்படி இது பின்னாடி வந்து இவ்வளோ அழகாக இருந்தது அப்படிங்கிற மாதிரி. டிசைன் வந்து எனக்கு டக்குன்னு கிடச்சதா, விநாயகர் இருந்ததுனால ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்றனால உடனே வந்து நான் அதை ஆர்டர் போட்டுட்டேன். ஸோ இதில் காட்டியிருக்க பொருள் எல்லாமே வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதோட லிங்க்லாம் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், வேணும்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்குமே வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. பூஜை வீடியோ வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ.